கடந்த 2010ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வரதன் என்பவரை இன்று பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வரும்போது அங்கிருந்த மர்ம நபர்கள் சிலர் அவரை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்தனர். பட்ட பகலில் நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழில். இந்த கொலை சம்பவத்திற்கான காரணம் என்ன? கொலை செய்யப்பட்டிருக்கும் வரதன் பற்றிய முழுமையான தகவல்களை சொல்லுங்க எழில். நெசப்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் வரதன் என்பவர் கடந்த 2010ஆம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் இவர் தற்போது சிறை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறார். அது மட்டுமல்ல, வரதனின் மீது இதுவரை 2 கொலை வழக்குகள், அதே போல ஒரு கொலை முயற்சி வழக்கு என மொத்தம் 3 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. வரதன் வேலூர் சிறையில் இருந்து வருகிறார். அவரை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு இன்று காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்ட போதுதான் வரதன் 2 பேர் கொண்ட ஒரு கும்பலால் சரமாரியாக வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். இதனால் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் ஒரு பரபரப்பான நிலையை எட்டியிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். இதுவரையில் ஏற்கனவே பலமுறை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். இதை காவல்துறையினர் பெருமளவில் கண்டு கொள்ளாமல் போனதால் இந்த கொலை சம்பவம் தற்போது அரங்கேறி இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பிலிருந்து காவல்துறையின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இதுபோன்ற பல குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய கைதிகள் தான் இந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு, அதாவது ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பெருமளவில் குற்ற பின்புலத்தில் இருக்கிற குற்றவாளிகளை அழைத்து வரும் பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக இருந்து வருகிறது. ஆனால் வரதனுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாததே அவர் கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது.